பட்டக்கா, மாட்டை எங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? சண்டைக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் கையில. இன்னைக்கு இந்த 2 பசு மாட்டையும் விற்க போறேன். என்ன பட்டக்கா, திடீர்னு மாட்டை விக்கிறேன்னு சொல்றீங்க? ஏன், சரியா பால் கறக்கலையா அண்ணா? அதெல்லாம் நல்லா தான் கறக்குது புள்ள. அப்புறம் என்னக்காச்சு? அதை ஏன் கேட்குற கையில்? பாலில் வர வருமானம் இந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கே சரியா போகுது. சரியான லாபம் வர மாட்டேங்குது கையில். அதான் இதை வித்துட்டு ஆடு வாங்கி வளர்க்கலாம்னு இருக்கேன். இதுதான் விஷயமா? அக்கா, மாடு நம்ம வீட்டுக்கு செல்வத்தை தான் தரும், நஷ்டத்தை எப்பவுமே தராது. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு லாபம் வரலையே, அதுதானே இங்க பிரச்சனையா இருக்கு. அக்கா, நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சா நல்லா லாபம் பார்க்கலாம். என்னத்தை மாத்தி யோசிக்க சொல்ற? அக்கா, பால் கறந்து அதை பாலாவே விற்பனை செஞ்சா கொஞ்சம் காசு தான் வரும். ஆனா அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணா 2-3 மடங்கு வருமானம் வரும். 2-3 மடங்கா? ஆத்தாடி, பாலை தயிரா மோரா மாத்தி வித்தா அம்புட்டு வருமானம் வருமா என்ன? தயிர் மோர் மட்டும் இல்லக்கா, நெய், பால்கோவா, பன்னீர், ஐஸ்கிரீம்னு பால் மதிப்பு கூட்டு பொருட்களோட பட்டியல் ஏராளம். அதுல இருந்து வர்ற வருமானமும் ஏராளம். ஆத்தாடி, அதெல்லாம் சரி, அதுக்கு முதலீடும் தொழில்நுட்ப அறிவும் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? அக்கா, இந்த காலகட்டத்துல மதிப்பு கூட்டல் பண்றதுக்கு புது புது கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம வேலை சுலபமா முடியும். முதலீட்டுக்கும் அரசு உதவி பண்றாங்களே. என்னது, மதிப்பு கூட்டல் பண்றதுக்கு கருவியா? ஆச்சரியமா இருக்கு புள்ள. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? பாலில் மதிப்பு கூட்டுதல் பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமம் ஜிவி கமலக்கண்ணன் அவங்களோட அனுபவங்களை கேளுங்க, இன்னும் ஆச்சரியமா இருக்கும். பால் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ட்டு அந்த பாலை வந்து பல விதங்களில் மாற்றி, இப்போ தயிராவோ, நெய்யாவோ, பன்னீர், பால்கோவா இந்த மாதிரிலாம் மாற்றி நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. அது எவ்வளோ வருடங்களாக செஞ்சிட்ருக்கீங்க? எப்படி அதில் ஆர்வம் வந்தது? எப்படி ஆரம்பிச்சிங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். இதை நான் ஒரு கடந்த 7 வருட காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. எனது தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் தொழிலே ஆல்ரெடி வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பால் தொழிலில் தான் இருக்கோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடவே மாடு வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாலுக்கு உண்டான வருமானம் சரியாக வராத காரணத்தினால இதை மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகி இந்த மாதிரி என்னுடைய எண்ணத்தை சொன்னோம். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு நெய் தயாரிக்கலாம், பன்னீர் பண்ணலாம், பால்கோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அதிலேருந்து பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சில அறிவுரை வழங்கினாங்க. அந்த ஆலோசனையின்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தொழிலை ஒரு கடந்த 7 வருட காலமாக வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ சாதாரணமாக வீடுகளில் இந்த பாலில் இருந்து தயிர் வந்து தயார் பண்ணுறது, அதே போல் நெய் தயார் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமாக தயார் பண்ணக்கூடியது தான். இப்போ அந்த முறையிலிருந்து இந்த மாதிரி விற்பனைக்காக அது ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க? இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாலை தயிராக்கி அதை கடைஞ்சி நெய் எடுத்து விற்பனை பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து மோர் பார்த்திங்கன்னா விரயமாகிடுது நம்மளுக்கு. அப்போது நம்மளுக்கு உண்டான கிடைக்கக்கூடிய பணம் மதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விலை நிர்ணயம் படப்படுது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா வந்து அந்த பச்சை பால்லேருந்து வெண்ணெயை தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. அந்த க்ரீம்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு சத்தை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடுறோம். அந்த கொழுப்பு சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணெய் அடித்து நெய்யாக கன்வெர்ட் பண்ணிடுறோங்க. இப்போ அது வந்து ஒரு வியாபாரம் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயை பிரிச்செடுத்த பால்லேருந்து பார்த்திங்கன்னா தயிர் தயார் பண்ணுறோம், பன்னீர் தயார் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் வேஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு அதில் கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மடங்கு கிடச்சிதுன்னா இன்றைக்கி 2 மடங்கு லாபம் வந்து சிறப்பாக கிடைக்குதுங்க இதில். இப்போ அதுக்கு இந்த இயந்திரங்கள், பாத்திரங்கள், அதற்கான பொருட்கள்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? அது என்னென்னலாம் தேவைப்படும்? பெரிய அளவில் செய்யும்போது எப்படி அதெல்லாம் தயார் பண்ணுறதுங்க? ஒரு பெரிய அளவில்னா அதுதானே, பச்சை பால்லேருந்து வெண்ணெயை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு எந்திரம்ங்க. அதுக்கு வந்து க்ரீம் செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த எந்திரம் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலை காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுதுங்க. ஒரு சிறு விவசாயியாக இருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா நார்மலாக வந்து சுடு தண்ணிலேயே வந்து ஒரு அண்டாவை இறக்கி அதில் பாலை ஊற்றி காய்ச்சனோம்னா பால் அடி பிடிக்காமல் அந்த பால் காய்ஞ்சிரும். அதை வந்து நம்ம தயிராவோ பன்னீராவோ வந்து பயன்படுத்திக்கலாம். அது பொழுதுமானதாக இருக்குங்க. இன்னும் பெரிய அளவில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு, அதாவது கேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து விறகுல ஒர்க் பண்ணுற மாதிரியோ ஒரு அடுப்பு இருக்குங்க. அதுக்கு பேர் வேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மல்டி வேட்டு, அந்த மல்டி வேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலையும் காய்ச்சிக்கலாம், நெய்யும் காய்ச்சிக்கலாம். பால்கோவா பண்ணணும்னா பால்கோவாவும் அதிலே பண்ணிக்கலாங்க.
அந்த மாதிரி வந்து இப்போ மல்டி பர்பஸாக ஒரு மிஷினரி வந்துடுச்சுங்க. தயிர் அப்படிங்கிறது தயார் பண்ணுறது எப்படி நீங்கள் விற்பனைக்காக தயார் பண்ணும்போது எப்படி செய்கிறீங்க? விற்பனைக்காக தயார் பண்ணும்போது அதுதான், இப்போ நம்ம அந்த வெண்ணெயை பிரித்து எடுத்த பாலில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை ஒரு 90 டிகிரி வரைக்கும் அதை காய்ச்சினாங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு அது வந்து குளிர் வச்சு அதுக்கப்புறம் வந்து உரம் போட்டு அதை ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வந்து தனியாக அதை வச்சுட்டோம்னா அது தயிராக மாறிடுங்க. அந்த தயிரை மறுநாள் காலையில் வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. விற்பனைங்கிறது எப்படி நீங்கள் ஏதாவது பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை செய்கிறீங்களா, எப்படி செய்கிறீங்க? இல்லைங்க, நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேனாகவே கொடுத்துக்கிட்ருக்கோம். 20 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேன், அந்த மாதிரி ஹோல்சேலாக வந்து ஹோட்டலுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் கடைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ சில்லறை வியாபாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போது தயிர் பற்றி சொன்னீங்க, நெய் எப்படி தயார் பண்ணுறீங்க? நெய் அதுதாங்க, இந்த பச்சை பால்லேருந்து எடுக்க வெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி அதை வந்து வெண்ணெயாக வந்து அதில் மோர் இருக்குங்க. அதனால் அதை வந்து ஐஸ் கட்டி போட்டு அதை அடித்து எடுத்தோம்னா மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சிருங்க. அந்த வெண்ணெயை எடுத்து நெய் காய்ச்சி அது ஒரு பதத்தோடு இறக்கி அதை நம்ம விற்பனைக்கு கொடுக்கலாங்க. சிறப்பாக இருக்கும். அது அதற்கு உபகரணங்கள் எதுவும் இருக்குங்களா? உபகரணம் நம்ம இருக்குங்க. நம்ம சர்னர்னு சொல்லுவாங்க, பட்டர் சர்னர்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீம் செப்பரேட்டரில் நம்ம க்ரீமை வந்து அந்த பட்டர் சர்னரில் போட்டுட்டு அதில் ஐஸ் கட்டி அப்புறம் வந்து குளிர்ந்த நீர் பயன்படுத்தி அதை சுத்த விட்டோம்னா அது சுற்றிட்ட உடனே பார்த்திங்கன்னா வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் பிரிஞ்சிருங்க. நம்ம தனியாக வந்து வெண்ணெயை வந்து எடுத்து முன்னாடி வந்து அந்த மத்து வச்சு கடைவாங்க. மத்து வச்சு கடைவாங்க. அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணும்போது, சிறிய அளவில் பண்ணும்போது இருந்ததுங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தயிரில் வந்து நம்ம மத்து விட்டு கடைஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது க்ரீமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெண்ணெய் பதத்தில் இருக்குங்க. அது கொஞ்சம் திடமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதை வந்து சர்னர் போட்டு பண்ணோம்னா அந்த மிஷினரிக்கு வந்து அது வந்து வேல்யூ ஆகுங்க. அது இப்போது நெய் அதே போல் தயிர் இதை பற்றி சொன்னீங்க. இது தவிர இப்போ வந்து வழக்கமாக வீடுகள்லேயும் செய்யலாம். இது நம்ம வந்து விற்பனைக்காக செய்யும்போது அதை கொஞ்சம் மேம்படுத்தி செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா, அந்த உபகரணங்களோட செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இந்த பன்னீர் பால்கோவா அப்படிங்கிறது அது தனிப்பட்ட வகையில் தான் தயார் பண்ணணும். இப்போ வீடுகளில் பெரும்பாலும் தயார் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பன்னீர் பால்கோவா இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க? இது அதே தாங்க, அந்த பால் தான் நம்ம தயிருக்கு என்ன பால் பயன்படுத்துகிறோமோ அதே பாலை தான் வந்து பன்னீருக்கும் பயன்படுத்துகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பால், தயிராக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், பால்கோவாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் நீக்கிய பால், வெண்ணெய் நீக்காத பால் ரெண்டுமே கலந்து இது ஒரு 50%, அது ஒரு 50%, இது ஒரு 10 லிட்டர், அது ஒரு 10 லிட்டர் சொன்னோம்னா ஒரு 20 லிட்டர் பாலுங்க. அதை நம்ம வந்து காய்ச்சினோம்னா தயிரும் நல்லாயிருக்கும். பன்னீருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான், ஒரு 10 லிட்டர் பால், வெண்ணெய் பிரித்த பாலும் வெண்ணெய் பிரிக்காத பால் வந்து ஒரு 10 லிட்டர் பால், 20 லிட்டர் பால், அது வந்து ஒரு 90 டிகிரிக்கு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை பிசைஞ்சு ஒரு லிட்டருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற விதத்தில் பிழிஞ்சு விட்டோம்னா அந்த பால் வந்து திரிஞ்சிருங்க. அது திரிஞ்சிட்ட உடனே அது ஒரு மூட்டையாக கட்டி ஒரு 1 மணி நேரம் அதை அப்படியே வந்து ஒரு வெயிட் ஒன்று அது மேலே வச்சோம்னா அது பன்னீராக கன்வெர்ட் ஆகிடுங்க. அதை எடுத்து ஒரு குளிர்ந்த நீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை கட் பண்ணி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பேக்கெட்டாக பண்ணி விற்பனை பண்ணி. பால்கோவா தயார் பண்ணுறதுங்க? பால்கோவா அதே தாங்க, நம்ம வந்து அதுக்கு வந்து வெண்ணெய் பிரிக்காத பால் தாங்க நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா வந்து பால்கோவா அது தரமாக வராது. வெண்ணெய் பிரிக்காத பால் ஒரு 20 லிட்டர் பால் ஊற்றினோம்னா அதுக்கு ஒரு 2 கிலோ சர்க்கரை பயன்படுத்தி ஒரு 5 கிலோ பால்கோவா வந்து நமக்கு கிடைக்குங்க 20 லிட்டர் பால். சரிங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பன்னீர் பால்கோவா இந்த மாதிரியான பாலில் வந்து மதிப்பு கூட்டி அதை விற்பனை செஞ்சிட்ருக்கீங்க. இதே போல் கிராமப்புறத்தில் இந்த பாலுங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடியது தான் இல்லைங்களா? இதை வைத்து ஒரு தொழிலாக செய்யணுன்ட்டு ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க? அதாவது இப்போ 1 மாடு வச்சுருக்கவங்க, 2 மாடு வச்சுருக்கவங்க ஒரு தயிர் வேறு பண்ணலாங்க. ஒரு தயிர் மட்டும் பண்ணி விற்பனை பண்ணலாங்க. அது ஒரு மதிப்பு கூட்டுங்க. பன்னீர் கூட வந்து பண்ணலாம். மினிமம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு 20 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் பால் இருந்ததுன்னா இந்த தொழிலாக எடுத்து செய்யலாங்க. மினிமம் ஒரு 50 லிட்டர் இருந்தால் தான் இந்த தொழிலாகவே பண்ண முடியுங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 4 விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு 4 மாட்டுனுடைய பாலை கலெக்ட் பண்ணி ஒரு 50 லிட்டர் பால் வந்துச்சுன்னா அதிலிருந்து அவங்க வந்து இந்த தொழிலை வந்து செம்மையாக படுத்தினாங்கன்னா இப்போ பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாய் இன்றைக்கி விலை நிர்ணயமாக இருக்குங்க. இப்போ இதை மதிப்பு கூட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க லிட்டருக்கு. 35ங்கிறது ஒரு 45 ரூபா வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு உண்டான விலை வந்து நம்ம கைக்கு கிடச்சிருங்க. அப்போ மாட்டுக்கு வந்து ஒரு 50% வந்து மாட்டுக்கு தீவனமாகவும் ஒரு 50% வந்து விவசாயிக்கு வந்து லாபமாகவே கிடைக்குங்க. இது விவசாயினுடைய கூட்டு முயற்சியில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக பண்ணலாங்க. கூட்டு முயற்சின்னா எப்படி சொல்கிறீங்க? கூட்டு முயற்சினா ஒரு 10 விவசாயி ஒரு கிராமத்தில் குழுவாக, ஆமாம், ஒரு குழுவாக வந்து பயணித்து அவங்க இதை எடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ணலாங்க. ஏன்னா வந்து இதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை, இதை வந்து இந்த வேலை செய்கிறதுக்கும் ஆட்கள் தேவை,
இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை. இப்போ ஒரு கூட்டு முயற்சியாக இப்போ ஒரு நபரை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து அந்தளவுக்கு இருந்ததுன்னா பண்ணலாங்க. ஸோ அவங்க பொருளாதார நிலை மேம்படம்னா ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு 10 பேரோ 5 பேரோ சேர்ந்து இதை எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமும் அவங்களுக்கும் கிடைக்கும். இது நம்ம நாட்டு பொருளாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு விற்பனையாளராகவும் அவங்க வந்து சொல்லிக்கலாங்க. அதேபோல் பால் அப்படியே விற்கிறத விட இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்கும்போது அந்த லாபமும் அதிகமாக கிடைக்கும். அதேபோல் வேலைவாய்ப்பும் அதிகமாகும் இல்லைங்களா கிராமப்புறத்தில். இப்போ நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு மணி நேரம் தான் அதனுடைய மதிப்புங்க. ஒரு பாலை நம்ம விற்பனை பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்குள்ளே விற்றோம்னா அந்த பாலினுடைய மதிப்பு அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா அந்த பால் வந்து கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அந்த பாலை நம்ம காப்பாற்ற பண்ண முடியாத நிலையில் இருக்குங்க. இப்போ வந்து இது மதிப்பு கூட்டணும்னா ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. இப்போ தயிர் பயன்படுத்தினோம்னா ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த தயிரை வச்சு பயன்படுத்தலாங்க. அதுமாதிரி பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம். பால்கோவாவும் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம். நெய்யாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 6 மாத காலத்துக்கு வந்து கெடாமல் இருக்குங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாலை இந்த பல வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குங்க. இது அதேபோல் கிராமப்புறத்தில் இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக நிச்சயமாங்க. ஏன்னா கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் வந்து இந்த மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியும் நல்லா மேம்படும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சீராக வந்து அவங்க ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க போகலாம். இப்போ இதற்கு முக்கியமான அடிப்படை தேவையானது இந்த கறவை மாடுகள் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த கறவை மாடுகள்லாம் எப்படி, எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து 5லேருந்து ஒரு 6 மாடு நம்ம கையில் இருக்குங்க. அந்த பால் நமக்கு வந்து இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் அது நமக்கு போதுமானதாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் நம்ம சுற்றுப்புற கிராமத்தில் வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணி அதை கொண்டு தான் இப்போ நம்ம அந்த தொழிலே செய்கிறோங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்க கொடுக்குறத விட நம்ம 5 ரூபா அதிகமாகவும் கொடுக்குறோம். நம்மளே வந்து மதிப்பு கூட்டு பண்ணி பண்ணுறதுனால இப்போ சொசைட்டியில் வந்து 35 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம 40 ரூபா வரைக்கும் வந்து ஒரு பாலுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோங்க. விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஆமாங்க. இப்போது அந்த கறவை மாடுகள் அப்படிங்கிறத பராமரிப்பு அப்படிங்கிறத எப்படி பண்ணுறீங்க? கறவை மாடுகள்லாம் கறவை மாடு பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பசுந்தீவனங்க. பசுந்தீவனம் இல்லாமல் ஒரு மாடை வந்து நம்ம பராமரிக்க முடியாதுங்க. அந்த பசுந்தீவனை உற்பத்தி பண்ணாதாங்க நம்ம 5 மாடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அதுக்கு சரியான பசுந்தீவனம் வந்து ஒரு 30 கிலோ 25லேருந்து 30 கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுதுங்க. நம்ம வைக்கோல் வந்து உலர் தீவனம்னு சொல்லிட்டு ஒரு 5லேருந்து 10 கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுதுங்க ஒரு மாட்டுக்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை தீவனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம கலப்பு தீவனம். இது பொட்டு புண்ணாக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து கடையிலேருந்து வாங்கி அதை கலந்து அதை பதப்படுத்தி வச்சு அதை மாட்டுக்கு இடும்போது மாடு வந்து சிறப்பாக வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு சரியான கறவல் முறையை பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு இலவசமாக கூட கொடுக்குதுங்க. அதே மாதிரி வந்து தான்வாசலில் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து தாது உப்பு கொடுக்குறாங்க. இந்த தாது உப்பு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய கறவை திறன் அதிகப்படுத்துறதோட இப்போ வந்து நிறைய கறவை மாடுகளுக்கு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இந்த சினைப்பிடித்தல். இந்த சினைப்பிடித்தலில் நிறைய பிரச்சனை வருதுங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த நோய் கஞ்சி இதெல்லாம் ஊற்றுறாங்க. அதனால் வந்து மாடு கொஞ்சம் வயிறு நிறையும் அப்படின்றதுனால இதை பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அதனுடைய கர்ப்பப்பை அதில் ரொம்ப வீக் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த தானுவாசனுடைய அந்த மினரல் மிக்சரை நம்ம அதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த உப்பு வந்து அதுக்கு ரொம்ப பயனளிக்குது. அது சாப்பிடக்கூடிய அந்த தீவனத்தை சரியான முறையில் செரிமானம் பண்ணி சரியான முறையில் அது ரத்தமாகவும் பாலாகவும் பிரித்து அதனுடைய கழிவு வந்து மிக குறைவாக வரும். பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குங்க. மாடும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கன்று வந்து ஈனக்கூடிய நிலையை வந்து மாடு பெற்றுருக்காங்க. கண்டிப்பாக அதேபோல் இந்த பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த கறவை திறன் அதிகமாகுங்களா? கண்டிப்பாங்க. பசுந்தீவனம் தாங்க அதனுடைய முக்கியமே ஆதாரமே. அதுக்கு முன்னாடி வந்து மேய்ச்சல் இருந்ததுங்க. இப்போ நம்ம பண்ணை முறையில் நம்ம அதை பராமரிக்கணும்னா கண்டிப்பாக வந்து பசுந்தீவனம் கண்டிப்பாக இருக்கணுங்க நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது விற்பனைக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது இந்த மதிப்பு கூட்டி பாலை விற்பனை செய்யணும், பன்னீர் பால்கோவா இதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது இதற்கு அந்த முதலீடெல்லாம் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க? மாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30,000 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் மாடு விற்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இனிஷியலாக வந்து நம்மளால் மாடு வச்சுருக்க முடியல, பிறர்கிட்ட இந்த பாலை வாங்கி நம்ம பண்ணணும்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் செப்பரேட்டர்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி அது விலையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து அடுப்பில் வந்து பாலை வந்து சாதாரண ஒரு குண்டான்லேயே காய்ச்சி கூட ஆரம்ப காலத்தில் இதை பயன்படுத்தும் போது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு கூலர் இதெல்லாமே சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு விவசாயி வந்து இந்த பால் மதிப்பு கூட்டு பொருளை தயார ஆரம்பிக்கலாங்க. மதிப்பு கூட்டுலாம் இது எல்லாமே செய்யலாங்களா? ஆமாம், இது எல்லாமே பண்ணலாம். நெய், பன்னீர், தயிர், பால்கோவா இது எல்லாமே செய்யலாம், பண்ணலாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் வேணுங்க. இப்போது நம்ம அந்த விற்பனை
விற்பனை அப்படின்ட்டு அந்த வணிக ரீதியாக ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கணும் இல்லைங்களா, விற்பனை வந்து செய்ய வேண்டியிருக்கும். நிச்சயமாக. அதற்காக இப்போ அந்த கறவை மாடுகள்லாம் வளர்க்கும்போது வருடம் முழுக்க அது வந்து கறவையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அது எப்படி அதை வந்து அந்த பால் அப்படிங்கிறத நம்ம பால் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா, அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுங்க? அதுதாங்க, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாடு வச்சுருக்கோன்னா ஒரு 3 மாடு வந்து கறவல் இருக்கா மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த ஒரு 6 மாத காலத்தில் வந்து பால் கம்மியாகும், உடனே அடுத்த மாடு வந்து கண்ணு ஈத்து வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பால் வந்து யூனிஃபார்மாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த கிராமப்புறங்களில் பாலை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம தொழிலை வந்து சரியாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கணும்னா வெளியே இருந்து பாலை கொள்முதல் பண்ணி ஆகணுன்ற நிலைக்கு இருக்குது. இப்போ இந்த பன்னீர், பால்கோவா, நெய் இதெல்லாம் வந்து உங்கள் சுற்று வட்டாரத்திலே நீங்கள் கொடுத்துட்றீங்களா இல்லை வெளியூருக்குலாம் அனுப்புகிறீங்களா? அப்படிங்க, வெளியூருக்கும் அனுப்புகிறேங்க. இன்றைக்கி நெய் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஆர்கானிக் ஷாப்பு வந்து நிறைய உற்பத்தி ஆகிடுச்சிங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு ஆர்கானிக் ஷாப்புக்கு நம்ம கொடுக்குறோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ எந்த ஒரு கலர் எசன்ஸோ ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதில்ல, இயற்கை முறையில் தயாரிக்கிறோம், அப்படியே இயற்கையாகவே கொடுக்குறோங்க. அது அதனால் வந்து ஆர்கானிக் ஷாப்புக்கு நம்ம வந்து நெய் கொடுக்குறோங்க தைரியமாக. சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், பால்கோவா இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். தயிரும் வந்து சுற்று வட்டாரத்தில் விற்பனை பண்ணுறோங்க. இப்போ நெய்யெல்லாம் எவ்வளோ நாளைக்கு கெடாமல் இருக்குங்க? மினிமம் 6 மாதங்க. கை வைக்காமல் இருந்தால் வருஷத்துக்கும் அது கெடாதுங்க. மினிமம் ஒரு 6 மாதம் வந்து பாட்டிலில் இருக்கும்போது அது கெடாதுங்க. அது சரியான ஒரு வெப்பநிலையில் வச்சுருக்கணுமா எப்படிங்க? இல்லைங்க, நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதுமானது அது. இப்போ வெளியூருக்கு அனுப்பும்போது அது சரியான வகையில் அது பாட்டிலில் போட்டு அதை சீல் பண்ணி அதெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? நிச்சயமாங்க, எப்படி செய்கிறீங்க? ஆமாங்க, அதுக்கு வந்து நம்ம சீலிங் மிஷின் வச்சுருக்காங்க. சீலிங் மிஷினில் வந்து பாட்டில் வந்து சீல் பண்ணி பக்காவாக வந்து நல்லா டைட் பேக் பண்ணி தாங்க அனுப்புகிறோம். இல்லைனா வந்து வழியில் டேமேஜ் ஆகிறதுக்கும் சில டைமில் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் மீறி கூட அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிடுது. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப கவனமாக வந்து பேக் பண்ணி அனுப்பினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் போய் சேர்ந்துருங்க. பாட்டிலாம் பெட் பாட்டிலுங்க, ஃபுட் கிரேட் பெட் பாட்டில் இருக்குங்க. மேலும் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்குங்க. விவசாயத்தில் ஒரு அங்கம் தான் வந்து கறவை மாடு வளர்ப்பு. ஸோ இந்த கறவை மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விலை நிர்ணயமாக வந்து ஒரு கிளைமேட்டுக்கு வந்து விலை வந்து பிரச்சனை வருதுங்க. ஸோ இப்போ இதை நம்மளே மதிப்பு கூட்டி பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் நம்ம கறவை மாடு வளர்ப்புக்கும் ஒரு ஆதாரமாக வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளானது ரொம்ப பெரும் உதவிகரமாக வந்து பங்கு வகிக்குதுங்க. அதனால் வந்து ஒவ்வொரு விவசாயம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மாடாவது வச்சு பராமரித்து அவங்களுடைய விற்பனை திறனை மேம்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது அவங்க பொருளாதார நிலையும் உயருதுங்க. ஒரு வேலை வாய்ப்பும் வந்து அந்த ஊரில் 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலையும் வந்து அந்த கிராமத்துக்கும் வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையுதுங்க. நம்ம சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்காற்றுறதா நம்ம நினைக்கிறோம். அதேபோல் விவசாயிகளுக்கு வந்து வருமானமும் தொடர் வருமானம் இருக்கும். கண்டிப்பாங்க. நம்ம விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானத்தை பார்த்து வருது, ஒரு 4-6 மாத காலம் பயிர் இருக்கும், ஒரு 6 மாத காலம் பயிர் இருக்காது. கறவை மாடு அப்படி தான் வந்து நமக்கு நம்ம சரியான முறையில் பராமரிக்கலன்னு சொன்னால் அது கண்ணு ஈனாது, நம்மளுக்கு அந்த கறவை திறன் மேம்படும். இப்போ நம்ம சுற்று வட்டார பகுதியில் பால் வாங்கியும் நம்மளுடைய மாடை பராமரித்து நம்ம மேம்படுத்தி எடுத்து போனோம். வருஷத்துக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணுமோ அவங்க அதுக்குண்டான உழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்பட்டுரும். என்ன பட்டக்கா, பாலில் மதிப்பு கூட்டுதல் பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமம் ஜிவி கமலக்கண்ணன் அவங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது கயல். பால் மதிப்பு கூட்டுதல்ல இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. இப்பவும் இந்த மாடுங்களை விற்கதான் போறீங்களா? விக்கிறதா? சேச்சே, இன்னும் 2 மாடு வாங்கி பால் உற்பத்தி பண்ணி அந்த பாலை மதிப்பு கூட்டல் பண்ண போறேன். அப்படி சொல்லுங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு.
தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் கனவுக்கும் காரணமாம் மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் கனவுக்கும் காரணமாம் தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய் நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய் நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் கீழ் யூரியாவை தவிர்த்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களுக்கு மானியம் அளிக்கப்படுகிறது. இவற்றில் உள்ள ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை மானியமானது நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் தொடர்ச்சி சட்டப்பூர்வ செயல்பாடு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விவசாயிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள உரங்கள் துறையால் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் யூரியா மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சீரான விற்பனை விலையில் விற்கப்படுகிறது. இதை பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களுக்கும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களின் விலையை நியாயமான அளவில் நிர்ணயிக்க அனுமதிக்கின்றது. அதிகபட்ச நுகர்வு விலையை நிர்ணயிக்க பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விலை, நாட்டின் இருப்பு நிலை மற்றும் நாணய மாற்று விகிதம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டு விலையில் விவசாயிகளின் வசம் போதுமான அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரம் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனால் விவசாய வளர்ச்சி நீடித்து மண்ணில் சீரான ஊட்டச்சத்து இருப்பு உறுதி செய்யப்படுகிறது. உரங்களின் சீரான பயன்பாட்டை உறுதி செய்தல், விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல், உள்நாட்டு உரத்தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் மானியத்தின் சுமையை குறைத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் மண்ணின் சமச்சீர் உரமிடுதலை ஊக்குவிக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். அதன் விளைவாக விவசாயிகளுக்கு சிறந்த வருமானமும் கிடைக்கும். இந்த திட்டமானது DAP, MAP, அமோனியம் சல்பேட் மற்றும் 15 கலவை உரங்கள் போன்ற 22 முறைப்படுத்தப்படாத உரங்களை உள்ளடக்கியது. விவசாயிகள் இந்த உரங்களை மானிய விலையில் பெறுகின்றனர். உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி போரான் மற்றும் துத்தநாகம் போன்ற 2ஆம் நிலை நுண்ணூட்டச்சத்துகளால் செறிவூட்டப்பட்ட உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது. 2024 மேலும் 3 உரங்களை இந்த திட்டத்தில் அரசு இணைத்துள்ளது. மேலும் யூரியாவையும் இந்த திட்டத்தில் இணைக்க ஆலோசித்து வருகிறது. உரங்களின் நிலையான மற்றும் சீரான பயன்பாடு, மாற்று உரங்களை ஏற்றுக்கொள்வது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் மற்றும் மண்வள பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற இலக்குகளுக்கு இந்த திட்டம் உறுதுணையாய் அமைகிறது. மேலும் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பிரதமரின் திட்டத்தை, அதாவது PM பிரணாம் திட்டத்தை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் செயல்படுத்தி உள்ளது.
எழில் கொஞ்சம் சோலையிலே ஏங்க வைக்கும் மாலையிலே விழி இரண்டு போதாமல் வியந்து வியந்து நடை பயின்றே எழில் கொஞ்சம்